எல்லா வல்ல இறையருளாலே அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல இறையாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இன்பவுற்றாய் நிறைந்த இறைவா, இன்பவுற்றாய் நிறைந்த இறைவா, அன்பு ஊற்றாய் பெருகி அனைத்துயிர்க்குள் அறிவாய், இன்பவுற்றாய் நிறைந்த இறைவா. உணர்ச்சியாய் சிந்தனையாய் உளநிலையே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், உண்மை பின்னர் விளங்க உணர்ச்சிக்கு முன்னும் மின்னில் ஒழுங்காற்றலாய் இயங்கும், உணர்ச்சிக்கு முன்னும் மின்னில் ஒழுங்காற்றலாய் இயங்கும், உனது கருள் நிலையும் அறிவே என உணர்ந்தேன், இன்பவுற்றாய் நிறைந்த இறைவா. ஆதிநிலை வெளியில் அணுவும் விரைவுமாக அடங்கியுள்ள தன்மையே அணு முதல் அனைத்துள்ளும் நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய், நீதி ஒழுங்கமைப்பாய் நேர்முக காட்சிகளாய், நிறைந்த திருவருளை நினைக்க நினைக்க என்னுள் இன்பவுற்றாய் நிறைந்த இறைவா. பரமகணு முதலாய் பார்வின் மீனனைத்தும் பம்பரம்போல் சுழன்று மிதந்துருண்டுன்னில் ஆடும், தரம் அறிவேயனோ தத்துவம் உணர்ந்திட்டேன், தரம் அறிவேயனோ தத்துவம் உணர்ந்திட்டேன், தற்பரனாக உன்னை என்னுள் உணர பெற்றேன், இன்பவுற்றாய் நிறைந்த இறைவா. உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்ன வேதாத்ரி ஏனும் அன்பு தந்தையே வேண்டி நின்றோம்
முந்தன் அருள் ஒன்றையே மனம் உயிரறிவேனோ பொருள் உரைத்தாய் மானிடர்க்குள் நல்ல பண்பை விதைத்தாய் வேதாத்ரி ஏனும் அன்பு தந்தையே வேண்டி நின்றோம் முந்தன் அருள் ஒன்றையே 1000 கோடி பிறப்பு வரும் ஆதவனே உன் போல் யார் வருவார் காலங்கள் தோறும் உன்னை போற்றி நிற்போம் கவியரசே உன் புகழ் ஏற்றி வைப்போம் காலங்கள் தோறும் போற்றி நிற்போம் கவியரசே உன் புகழ் ஏற்றி வைப்போம் வேதாத்ரி ஏனும் அன்பு தந்தையே வேண்டி நின்றோம் முந்தன் அருள் ஒன்றையே அன்பு தந்தையே உன் அருள் வேண்டுமே அருள் தந்தையே உன் அன்பு வேண்டுமே. அருளமுதம் பெற வேண்டி அகத்தவம் புரிந்தேன் அறிவதனில் 3 நிலை அற்புதம் உணர்ந்தேன் அருளமுதம் பெற வேண்டி அகத்தவம் புரிந்தேன் அறிவதனில் 3 நிலை அற்புதம் உணர்ந்தேன் திருவருளாம் தேவனிலே ஆதி வெளியாச்சு தேர்ந்து கொண்டேன் அந்த திருவருளின் தன்மையே திருவருளாம் தேவனிலே ஆதி வெளியாச்சு தேர்ந்து கொண்டேன் அந்த திருவருளின் தன்மையே இருநெறியாமறிவு அசைவெனும் வாரை பொருளாய் இடையற்ற இப்பொருளே மெய்யும் உயிராக இருநெறியாமறிவு அசைவெனும் வாரை பொருளாய் இடையற்ற இப்பொருளே மெய்யும் உயிராக உருவவழி கருவழி எந்திரண்டு பிரிவாகி உலகங்கள் உயிர் வகைகள் மனிதனுமாய் கண்டே உருவவழி கருவழி எந்திரண்டு பிரிவாகி உலகங்கள் உயிர் வகைகள் மனிதனுமாய் கண்டே காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 96 ஆண்டுகள் வாழ்ந்து உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 96 ஆண்டுகள் வாழ்ந்து திருவருளே அவ்வப்போதுணர்த்த உணர்ந்திட்டேன் செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன் திருவருளே அவ்வப்போதுணர்த்த உணர்ந்திட்டேன் செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன் கருத்தொடராய் பின் பிறவி இல்லை
இனி இல்லே கர்மவினை மிச்சம் இல்லே இச்சையில்லை ஏதேனும் கருத்தொடராய் பின்பிறவே இல்லை இனி இல்லே கர்மவினை மிச்சம் இல்லே இச்சையில்லை ஏதேனும் அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளும் அந்த பெருநன்னாளே எதிர்பார்த்து உள்ளேன் அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளும் அந்த பெருநன்னாளே எதிர்பார்த்து உள்ளேன் அந்த பெருநன்னாளே எதிர்பார்த்து உள்ளேன் கருவழியே எனக்கேதும் பிறவித்தொடரில்லை களங்கமெனும் தன்முனைப்பு பரிச்செயல் மயக்கம் கருவழியே எனக்கேதும் பிறவித்தொடரில்லை களங்கமெனும் தன்முனைப்பு பரிச்செயல் மயக்கம் திருவருளோட அறிவை இணைத்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டே திருவருளோட அறிவை இணைத்தாற்றும் கர்மயோக சிறந்த நெறியால் மாற்றி தூய்மை செய்து கொண்டே பெருவாழ்வாமையுணர்ந்த அயராத விழிப்பு பேரண்டத்தோடு ஈரை இணைத்து ஆற்றும் தவத்தார் பெருவாழ்வாமையுணர்ந்த அயராத விழிப்பு பேரண்டத்தோடு ஈரை இணைத்து ஆற்றும் தவத்தார் மருளொழிந்த மனநிலையில் அமைதியை கண்டு கொண்டே மனித குலம் உய்வதற்கே அருள் தொண்டு ஏற்றேன் மருளொழிந்த மனநிலையில் அமைதியை கண்டு கொண்டே மனித குலம் உய்வதற்கே அருள் தொண்டு ஏற்றேன் மனித குலம் உய்வதற்கே அருள் தொண்டு ஏற்றேன் அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, ரிஷிகேசம் சிறப்பு முகாமின் முதல் நாள் முதல் வகுப்பினை நமக்கு நடத்துவதற்காக நம்முடைய மைத்திற்கும் போட்டிகளுக்குரிய நம்முடைய தலைவர் எஸ்கே ஐயா அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். பொதுவாக பொருள் அறிவும் அருள் அறிவும் ஒன்றாக இருப்பதால் பொதுவான ஒரு கருத்து. பொருள் ஈட்டுகிற அறிவிலே எளிதாக உயர்ந்து விடலாம், ஆனால் ஆன்மீக அறிவிலே உயர்வது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் பொருள் ஈட்டும் அறிவில் உயர்ந்த காலத்திலேயே ஆன்மீக அறிவிலும் அவர்கள் உயர்ந்து வந்திருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், சில சாதுக்களோடு அவர்கள் நெருங்கிய தொடர்பு கொண்டு அவர்களை பராமரித்து அவர்கள் மூலம் ஆன்மீக அறிவிலே தன்னை உயர்த்திக் கொண்டவர்கள். உபனிஷத்துக்கள் வேதங்களை கருத்து பல மத நூல்களுடைய கோட்பாடுகளை எல்லாம் அலசி ஆராய்ந்தவர்கள். இறுதியாக நம்முடைய ஆசான் அவர்களை குருவாக ஏற்று இன்று அவர்களுடைய வழியிலே தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மகரிஷி அவர்களுடைய பணியை நாம் எல்லாம் தொடர்ந்து செய்வதற்கு நமக்கு தலைமை பொறுப்பேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இமயமலையில கங்கை ஆறு ஒரு இடத்தில் தொடங்கவில்லை, பல இடங்களில் ஊற்றாக தொடங்கி ரிஷிகேசத்தில்
ஒரே ஆறாக ஓடுவது போல ஆன்மீக துறையிலே பல மதங்களில் இந்த உண்மைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் இறுதியாக வேதாத்திரியத்திற்குள் அடங்குகின்ற வகையில இன்னைக்கு ஆன்மீகம் எளிமைப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த ஆன்மீக பாதையின் சிறப்பை இன்று நமக்கு ஆன்மீக பாதை என்னும் தலைப்பிலே நம்முடைய தலைவர் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். அனைவரும் கேட்டு பயனடைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளம். எல்லாம் வல்ல, எங்கும் நிறைந்த, எல்லாம் அறிந்த இறையருளை வணங்கி உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிறுவன தந்தை ஆசான் அரசந்தை அவருடைய அருளாசிகளை வேண்டி இந்த முகாமை துவங்கி வைத்து சிறப்புரை ஆற்றுவதற்கான வாய்ப்பை கொடுத்த குருவையும் இறையருளையும் நினைந்து வணங்கி வருகை வந்திருக்கின்ற மனவளக்கலை இருபால் அறிஞர் பெருமக்களை வணங்கி சிறுநீரை துவங்குகிறேன். ஆன்மீக பாதையிலே என்ற தலைப்பு. இதை உங்களுக்கு ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் சொல்லப் போவது அனைத்தும் இதில் ஒன்று கூட என்னுடைய சொந்த கருத்து அல்ல. பல்வேறு ஞானிகளும் வேதங்களும் அருட்தந்தை அவர்களும் வகுத்துக் கொடுத்த அந்த ஆன்மீக பாதையை நான் புரிந்து கொண்ட அளவுக்கு உங்களுக்கு புரிய முயற்சி செய்கிறேன். அவ்வளவுதான். அதனால ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு, நான் ஏதோ பேசுற மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு அசால்ட்டா இருக்கக்கூடாது. பேசுறது வாய்தான் எங்களது, கருத்து வளர்ந்து. அதனால இங்க ரிஷிகேஷம் வந்த பிறகு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வேன். நம்முடைய தொழில், குடும்பம் எல்லாத்தையும் தற்காலிகமாக நாம் என்ன பண்றோம், கட் பண்ணிடுறோம். செல்போன் முதல் கொண்டு யாரோ ஒருத்தர் அடிச்சாங்க. அதனால ஆக இப்ப நம்ம ஒரே நோக்கம், ரிஷிகேஷத்திலே பல மகான்கள் ஞானிகள் ஞானம் அடைந்த பூமி மட்டுமல்ல வாழ்ந்த இடம். அதனால நாம் எல்லாம் இப்ப என்ன சிந்தனை, நாம் எல்லாரும் இல்லறத்தில் இருப்பவர்கள், அவர்களுக்கு சொல்லப்பட்ட முழுமை பெற்றடைவதற்கான மார்க்கம் என்ன, இத நாம இப்போ சப்ஜெக்ட் வைஸா நாளைக்கு உங்களுக்கு எனக்கு தெரிந்த அளவிலே ஞான யோகம், அடுத்த நாள் பக்தி யோகம், அடுத்த நாள் கர்ம யோகம், ஒவ்வொரு கிளாஸ் காலையில அப்படிதான் அவர்கள் கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு அதெல்லாம் அவசியம் என்ன, எந்த பாதை நமக்கு ஞானிகள் வேதாந்தங்கள் அருட்தந்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழி என்ன. இது ஆன்மீகம் என்றாலே நம்மை பற்றியது, ஆன்மா பற்றியது என்று ஞானிகள் கூறுகிறார். இப்ப நாம் எந்த பாதையில் சென்று எதை அடைய வேண்டும், அதுதான் இப்ப சப்ஜெக்ட். நம்ம பாதை எது, அடைய வேண்டிய இலக்கு எது என்றால் நான் என்னையே அடைய வேண்டும். அதுதான் ஆன்மீக பாதை. இப்ப நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட இன்டராக்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பேசுறதுக்கு மகிழ்ச்சி இல்லைங்களா? ஏன்னா எப்பவுமே வழக்கமா நான் பேசிக்கிட்டே இருந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தா கேட்கறீங்களே இல்லையான்னு எனக்கு சந்தேகம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி, கொஞ்சம் கொஞ்சம் இன்டராக்ஷன், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க. இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நமக்கு என்ன வேண்டும் ஃபர்ஸ்ட், அதற்கு ஆன்மீக பாதையில் அதை அடைவதற்கு நாம் என்ன சாதனை செய்ய வேண்டும். பொதுவாக நாம் அனைவரும் இறைவனை வேண்டுவது, ஆலயங்களுக்கு செல்வது, மசூதிக்கு செல்வது, சர்ச்சுக்கு செல்வது எல்லாம் என்ன அப்படின்னா, ஒன்று நமக்கு வாழ்வில் இருக்கின்ற துன்பங்கள் குறைய வேண்டும், நீங்க வேண்டும். நம்பர் 1. இரண்டாவது, எனக்கு இன்பம் பெருக வேண்டும். இருக்கிறது பத்தாது, இருக்கிற பதவியோ பணமோ சின்ன வீடோ பத்தாது. சின்ன வீடுனா வேற ஸ்மால் ஹவுஸ், அதை எடுத்துக்கலாம். ஆக நாம என்னன்னா ரெண்டுக்கு தான் பெரும்பாலும் இறைவனை
துன்பம் நீங்க வேண்டும் என்ற விருப்பம், இன்பத்தை மேலும் அடைய வேண்டும் என்ற விருப்பம். இந்த ரெண்டு விருப்பம் தான் நமக்கு இப்ப இன்னைக்கு லைஃப்ல இருக்கு. அப்ப நாம எல்லாம் அதற்கு சரியான பாதையை காட்டிக் கொடுப்பது ஆன்மீக பாதை வழி. இப்ப ரெண்டு பார்த்துட்டுங்க, துன்பம் குறைய வேண்டும், அடுத்தது என்னங்க? ஆன்மீகத்தின் முடிவான லட்சியம் பேரின்ப நிலையை அடைய வேண்டும். இந்த ஸ்டெப்ஸ், துன்பம் நீங்க வேண்டும், குறைய வேண்டும், இன்பம் பெருக வேண்டும், இன்னொன்று பேரின்ப நிலையை, அந்த நித்யானந்த சுகத்தை, அந்த பரமானந்தத்தை, அந்த ஞானானந்தத்தை, அந்த பூர்ணானந்தத்தை, அந்த ஆத்மானந்தத்தை, இதெல்லாம் ஒரே இது எல்லாத்தையும் குறிக்கிற இதை அடைய வேண்டும். இதுதான் மனித பிறப்பினுடைய பயன் என்று எல்லா மகான்களுக்கும். மனிதனாக பிறந்த நாம் மனிதனால் மட்டும் அடையக்கூடிய அந்த பெருவாழ்வை, அந்த பேரின்பத்தை, அந்த முழு நிறைவை அடையவில்லை என்றால் மனித வாழ்க்கை அர்த்தமற்றதாகவும் பயனற்றதாகவும் ஆகிவிடும். ஞானிகளுடைய வார்த்தை. இப்ப நம்ம செய்த புண்ணியத்தின் பயனாக நமக்கு சரியான குருவும் சரியான பாதையும் கிடைத்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்றேன், எப்படி அருட்சந்தி அவர்கள் இப்படி எளிமைப்படுத்தி அத்தனை கருத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வேதாந்த கருத்துக்களை எளிமையாக. அப்ப உங்களுக்கு இப்ப நம்ம 3 ஸ்டெப் பார்த்தோம். துன்பம் குறைய, இன்பம் பெருக, பேரின்ப நிலையை அடைய என்ன. அதாவது இன்பம்னா என்ன, பேரின்பம்னா என்னங்கிறது கொஞ்சம் விளக்கம் தெரிஞ்சுக்கணும். அது போகிற போது டைம் அனுசரிச்சு நான் சொல்றேன். நாமெல்லாம் இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு சமஸ்கிருத வார்த்தை லௌகீக சுகம் என்று சொல்வார். பொருள்களிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் சூழ்நிலைகளிடமிருந்தும் பெறப்படுகின்ற இன்பத்திற்கு பெயர் லௌகிக இன்பம். அதற்கு ஞானிகள் விஷயானந்தம் என்று சொல்வாங்க. இந்த இன்பத்துக்கு நாம இப்ப எல்லாரும் பேரின்ப நிலையெல்லாம் யாரும் யோசனை பண்றது இல்லை. நல்ல இங்க வந்துட்டா அண்ணன் சொல்லுவாங்க அந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குல்ல, அந்த இன்பம். இன்னொருத்தர் சொல்லுவாங்க அந்த காட்சி நல்லா இருக்குது, அந்த இன்பம். எத்தனையோ இன்பம் பொருள்களிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் பெறப்படுகின்ற இன்பம் இன்பம் லௌகிக சுகம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அந்த இன்பத்தை முதல்ல நாம அந்த இன்பத்தையே இன்னும் அடையல. அப்புறம் பேரின்ப நிலைக்கு நமக்கு எண்ணமே இல்லை. அது ஏன் இல்லை அப்படிங்கறத நம்ம இந்த டைமுக்குள்ள அதை சிந்திக்கலாம். அப்போ நம்ம இதற்கு என்ன மார்க்கம் என்று மகரிஷி அவர்களும் வேதாந்தமும், வேதாந்தத்திற்கே சிறப்பாக போற்றப்படுகின்ற ஆதிசங்கரர் அவர்களும் வகுத்து கொடுத்த வழி நான் சொல்றேன். அப்ப நாமெல்லாம் இப்போ அதற்கு என்ன வழி என்று ஞானிகள் சொல்கிறார்கள் என்றால், ஒன்று, நமக்கு இந்த இன்பங்கள் எவ்வளவு கிடைச்சாலும் மனிதர்களுக்கு இந்த நான் சொல்ற லௌகிக சுகம், இந்த உடல் பொருள் இதிலிருந்து கிடைக்கிற சுகம் எவ்வளவு கிடைத்தாலும் கொஞ்சம் நிறைவின்மை இருக்கத்தான் செய்கிறது. அட உனக்குதான் கிடைச்சிருச்சே அப்படின்னா ஏதோ அதுல இன்னும் அதிருப்தி, நிறைவின்மைனா திருப்தி இருக்கிறது இல்லை. எந்த இன்பத்திலே திருப்தி இருந்தா பெரிய வீடை கட்டினா அந்த வீட்டுல ஜாலியா இருக்கணும்னா இன்னொரு வீட்டை பார்த்து இன்னொருத்தர் இருந்தா அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும். பிசினஸ்ல இன்னும் நிறைய பண்ணணும். ஏதாவது ஒரு நிறைவின்மை இந்த லௌகிக சுகத்தில் இருப்பது நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அதனாலதான் ஆய் நம்ம எல்லாம் பண்றோம். இது பத்தாது, இது பத்தாது, அப்புறம் மேலும் மேலும் ஏக்கம். நல்ல இந்த இன்பத்தை அடைவதற்கு, பேரின்பத்தை அடைவதற்கும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் முதலில் அறிய வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது இறைவனை பற்றி
பற்றிய ஞானம். ஞானம்னா சமஸ்கிருத, தமிழ் அறிவு. இனிமேல் ஞானம் ஞானம்னா நீங்க அதை அறிவு அறிவுன்னு கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலில் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னங்க? இறைஞானம். அது கடைசியில் இறைவனை பற்றி அறிவதும் என்னை பற்றி அறிவதும் வேறல்ல, அது அப்புறம் சொல்றேன். சரிங்களா? அப்ப நாம் அனைவரும் இறை ஞானம் பெற வேண்டும். பெரும்பாலும் மனித குலம் அந்த இறை ஞானம் பெறாமல் அறியாமையில் மூழ்கிக் கொண்டிருப்பதனால்தான் நமக்கு எப்ப பார்த்தாலும் துன்பம், அதற்கு மேலும் துன்பம், கொஞ்சம் இன்பம், என்ன திணையளவு இன்பம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. நமக்கு நாம எல்லாம் என்ன பண்ண லைஃப்ல கம்பேர் பண்ணணும். அந்த திணையளவு இன்பத்துக்கு தான் லபன்னு அடிச்சுக்கிட்டே கிடக்கிறோம். அது கிடைக்குமா கிடைக்கலையான்னு தெரியாது, கிடைக்கும் அப்புறம் நம்பிக்கை இல்லை. அதுதான் இன்று நமக்கு அறியாமைதான் துன்பத்திற்கு காரணம் என்று எல்லாம் படிச்சிருக்கிறோம். எதை பற்றிய அறியாமை? ஃபர்ஸ்ட் இறைவனை பற்றிய அறியாமைதான் துன்பத்திற்கு காரணம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நிறைய அறியாமை. ஹவு டு லிவ், எப்படி வாழ வேண்டும் என்ற அறியாமை, ஒரு பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறியாமை, மனிதர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், நாம் எப்படி பயனுள்ளவனாக ஆக வேண்டும் என்ற அறியாமை, நிறைய அறியாமை. ஆனா பேசிக் இக்னரன்ஸ் என்னன்னா இறைவனை பற்றிய அறியாமை, தன்னை பற்றிய அறியாமை. அப்ப என்னாச்சுங்க? ஃபர்ஸ்ட் நம்ம இறை ஞானம் பெற வேண்டும். அத நம்ம கூடுமான வரைக்கும் நான் யாருங்கிற சப்ஜெக்ட நாளைக்கு காலையில் வச்சுக்கலாங்க. இப்ப லைன் ஆஃப் ஆன்மீக பாதையை நம்ம பார்த்தோம். உடனே அதாவது குரு சிஷ்ய சம்பாவனையாக இந்த கருத்து வருகிறது. அந்த சிஷ்யன் குருவை பார்த்து கேட்கிறான், எனக்கு அந்த முழு நிறைவு மோட்சம். மோட்சம்னா எல்லாம் நினைக்கிறாங்க மோட்சம் விளக்குறது இல்ல. மோட்சம்னா இந்த நிறைவின்மை இருக்கிறது இல்ல, குறையுள்ள மனதை நிறைத்தல் மோட்சம். அப்படி ஒரு மகான் அற்புதமா சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் நமக்கு குறை இருந்துகிட்டே இருக்கு, அதை முழுமையாக நிறைத்தல் மோட்சம். பூரண திருப்தி, மன நிறைவு, மன அமைதி மோட்சம். இதுதான் மோட்சத்துக்கு உண்டான எளிய அல்லது நான் யார் என்ற அறியாமையிலிருந்து விடுதலை என்று சொல்வார்கள். ஆனா மொத்தமா நம்ம சொல்ல வேண்டியது எப்ப பார்த்தாலும் திருப்தி, ஃபுல். அப்போ அதுதான் மோட்சம். அமைதி இருந்தா அமைதி, அன்பு, ஆனந்தம். மனோரமக்கா பாடலுக்கு பிறகு எனக்கு கொஞ்ச நேரம் பேசியே வரல. ஏன்னா அப்படி ஒரு பொருள் உணர்ந்து அந்த சுவாமி பாடலுக்கு பாருங்க. அப்ப நம்ம அறிவு, ஆனந்தம், இதெல்லாம் இறைவனுடைய வார்த்தை. அறிவில்லை, அறிவுதான் இறைவன். அதுக்குள்ளே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, சொல்லி போடுறேன். தாய்மான சுவாமி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அங்கிங்கனாதபடி, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, எனக்கு நேரம் மிச்சம். ஒரு வரி மட்டும் சொல்லிடுறேன். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய், அங்கிருக்கிறது இங்கிருக்கிறது என்று சொல்லும்படியாக இல்லாமல் எங்கும், அங்கிங்கனாதபடி எங்கும், நீக்கமர எங்கும், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய். அப்படின்னா ஒளி, அறிவு. அக்கா பாடுனதுக்காக எனக்கு இந்த கருத்து வருது ஞாபகம். அறிவாய், ஒளின்னு என்னங்க? அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய், அறிவு சொரூபமாய். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய், ஆனந்த பூர்த்தியாகி. அது எப்படி இருக்குது? ஒரே இன்பமாக, ஆனந்தமாக, பூர்ணத்துவமான ஆனந்தமாக, முழுமையான ஆனந்தம். எது? அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய், ஆனந்த பூர்த்தியாகி, அருளோடு நிறைந்தது எது? அற்புதமான வார்த்தை. அருள் என்பதற்கு சக்தி என்று பொருள் கொள்கிறார். அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். அருள் என்றால் சக்தி.
அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. அருள்ல அந்த சக்தி வெள்ளமாக நிறைந்தது. இது தன்னருள் வெளிக்குளே. அந்த பராசக்தி, அந்த பேராற்றல் என்று அர்த்தம் சொல்ல, அந்த தன்னருள் வெளிக்குளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து தன் அருள் வெளி, அது அத்தனை எங்கும் அருள் வெளி. அந்த பராசக்தி, அந்த பேராற்றல் எங்கும் அங்குங்கெனாதபடி நிறைந்திருக்கிறது. அந்த சக்தியின் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம், ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், அண்டங்கள், கோடிக்கணக்கில் இருக்கின்ற அனைத்தும் தங்கும்படிக்கு இச்சை வைத்து அவ்வாறு இந்த பராசக்தி பேராற்றலிலே பல கோடிக்கணக்கான அண்டங்கள் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தலைத்தது எது? இது வந்து அருட்டந்தியோட கருத்தை கேட்டு கேட்டு அந்த பாட்டுக்கு லட்டாட்ட அர்த்தம் புரிஞ்சு. முதல்ல அந்த பாட்டை படிச்சா எனக்கு தூக்கம் வரும். அந்த பாட்டை படிச்சா தூக்கம் இருந்தது. இப்ப அந்த பாட்டை படிச்சா அப்படியே பொங்கி வழியுது உற்சாக. காரணம் இறைவனுடைய பேர். அதுல நிறைய இருக்கு, சமய கோடிகள் எல்லாம், கண்டை, அதெல்லாம் விட்டுருப்போம். இப்ப அன்பு, அறிவு, இறைவனுடைய சொரூபம், அதான் அர்த்தம். சரி, இப்ப பார்த்தாச்சு. என்ன பார்த்துட்டோம்? ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஆன்மீக பாதையிலே? சொல்லுங்க. இறை ஞானம். இந்த கேள்விய சிஷ்யன் பதில் சொல்றேன்னா கேட்க. அப்பொழுது இறைஞானம் பெற்றுவிட்டால் நான் மோட்சத்தை, அந்த பூர்ணத்தை, அந்த பேரானந்தத்தை அடைய முடியுமா? அதுக்கு குரு பதில், பெரும்பாலும் அடைய முடியாது. இவனுக்கு ஒரு இப்பதானே சொன்னீங்க சாமி, நான் இறைஞானத்தின் அப்பவே பிரம்மஞான வகுப்புல கேட்கிறேன். நாம போடுறோம் இல்லையா, 3 நாள்ல பிரம்மஞானி நல்ல பட்டம் எல்லாம் வந்துருது இல்லையா நமக்கு. அப்ப நம்ம வந்து என்ன அவ கேட்கிறான், அப்போ இறைஞானம் அப்படின்னா பிரம்ம ஞானம், மெய்ப்பொருள் பற்றிய அறிவு எல்லாம் ஒண்ணுதான். இறைஞானம் மெய்ப்பொருள் பற்றிய அறிவு, உண்மை அறிவுன்னு அர்த்தம். அப்போ அப்படின்னா என்ன சுவாமின்னு, நீ அந்த ஞானத்தில் உறுதி அடைய வேண்டும். அதுக்கு பேர் சமஸ்கிருத ஞான நிஷ்டை என்று சொல்வாங்க. ஞானத்தில் உறுதி பெயரை அடைய வேண்டும். இந்த சிஷியனுக்கு ஒரே ஆவல். அப்படி என்றால் இப்பொழுதே அந்த ஞானத்தில் உறுதி பெயரை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அதுக்கு குரு சொல்றார், உன்னிடத்தில் விவேக சக்தி நன்கு வேலை செய்ய வேண்டும். அது எங்க இருக்குதுன்னா, விவேக சக்தி உன்னிடத்திலே நன்றாக இருக்கிறது. உன்னுடைய விவேக சக்தி சித்தி அடைய, இறை ஞானம் சித்தி அடைய விவேகம் வேண்டும். அப்படி என்றால் விவேகத்தை விருத்தி செய்த சித்தி அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? விவேகம் என்பது சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு தமிழ் அறிஞர்கள், அருட்தந்தையர்கள் கொடுத்திருக்கின்ற அற்புதமான விளக்கம் பகுத்தறியும் அறிவு. நமக்கு ஏற்கனவே இருக்கு பகுத்தறியும் ஆற்றல். யாருக்கும் மனிதனுக்குள்ள சிறப்பே அறிவுகள் பகுத்தறிகிறது. இதை செய்யலாமா வேண்டாமா, இது தர்மமா அதர்மா, இது நல்லதா கெட்டதா என்று பகுத்து அறிகின்ற அறிவு இயற்கையாக இருக்கிறது. அப்புறம் மறுபடியும் நான் அதை நிச்சயம்னா, அந்த அறிவை அடைய தடைகள் உள்ளன. இப்ப வந்துங்க 2-3 பார்த்துட்டோம். நான் கேட்ட நீங்க சொல்லணும். இறை ஞானம் பெற வேண்டும், இறை ஞானத்தில் உறுதி அடைய வேண்டும். இறை ஞானத்தில் உறுதி அடைய விவேக சக்தி நம்மிடத்தில் இருக்கின்ற பகுத்தறியும் ஆற்றல் விருத்தி அடைய வேண்டும், ஆற்றல் அதிகரிக்க வேண்டும், அல்லது ஆற்றல் அதிகரிக்க வேண்டும் நினைச்சுங்க. அதற்கு தடை என்ன? அதுதான் அங்க இருக்கிறது. அதற்கு தடையாக இருப்பது உன் மனம். பகுத்தறியும் ஆற்றலை உன்னுடைய விருப்பு வெறுப்புகள்
அதனால் ஏற்படுகின்ற கர்வம், கடும்பற்று, அதனால் ஏற்படுகின்ற 6 கெட்ட கோபம், பொறாமை போன்ற உணர்வுகள், குணங்கள், அதுதான் உன்னுடைய பகுத்தறியும் ஆற்றலை, விவேக சக்தியை மூடிக்கொண்டிருக்கிறது. மனம் உனக்கு அது தடையாக இருக்கிறது. உன்னுடைய அப்படி என்றால் நான் விவேகத்தை விருத்தி செய்ய என்ன செய்ய வேண்டும்? மனம் தடையாக இருக்கிறது என்றால் எப்படி? அதான் கேள்வி. உன்னுடைய மனம் எப்பொழுதும் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆடிக்கொண்டிருக்கிறதுனா மனம் எப்ப பார்த்தாலும் வேவரிங் மைண்ட். எப்ப பார்த்தாலும் இங்க இருக்கிறது அங்க நினைப்பா, அங்க இருக்கிறது மனம் அலைவாய்ந்து. மனம் எப்ப பார்த்தாலும் அலைவாய்ந்து. அதுக்கு சமஸ்கிருத வார்த்தை விட்சேபம். சமஸ்கிருத வார்த்தை விட்சேபம் என்றால் அப்படியே ஆடிட்டு இருக்கிற மனம். அது ஒரு தடை. 2வது தடை, மனம் அழுக்கடைந்து இருக்கிறது. அதுக்கு பேர் மலம்னு பேரு சமஸ்கிருதம். மலை எப்படி இருக்குதுங்க? 2 இது. ஆடிக்கொண்டு இருக்கிறது, அழுக்கடைந்து இருக்கிறது. அந்த மகான் எழுதுறார், ஒரு குளத்தில் தண்ணீர் இருக்கிறது, ஒரு நல்ல வைடூரிய வைரம், பிரகாசமான வைரம் உள்ளே இருக்கிறது. அந்த குளம் அழுக்கடைந்து இருக்கிறது, ஆடிக்கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த வைரம் உனக்கு தெரிவதில்லை. அழுக்கை நீக்கினால், ஆட்டம் நின்றால் எவ்வித முயற்சியும் என்று அந்த வைரம் நமக்கு தெரியும். மகானுக்கு விளக்கு எழுதுறார். இப்ப நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் வந்திருக்கோம். இப்ப சொல்லுங்க, நம்ம என்ன முதல்ல எதை அடைய வேண்டும்? வெரி குட். 2வதுங்க, விவேக சக்தி விருத்தி அடைய வேண்டும். 3வது, தடையாக உள்ள நல்லா கவனிக்கிறீங்களான்னு வகுப்பெடுக்கிறவனுக்கு அப்பதான் உற்சாகம். எதுக்கு நான் கேட்கறேன்னா, உங்க மனசுல அது ஆழமா பதியணும், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம நோக்கம் என்னன்னா கவனிக்கிறது மட்டும் இல்ல, டப்பு டப்பு டப்புன்னு எனக்கு தெரிய ஆன்மீக சாதனையில பாதையில இதைத்தான் எல்லோரும் சொல்லியிருக்கிறார். சரி, உடனே ஆடிக்கொண்டிருக்கின்ற மனதை அமைதிப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி. ஒரே மார்க்கம் தான் உண்டு. ஆடிக்கொண்டிருக்கின்ற இந்த எண்ணங்களை அமைதிப்படுத்த தியானம். நான் 2 பிரிச்சு சொல்றேன். தவம், தியானம்ங்கிறது நம்ம இந்த நேரத்துல வழக்கமா நம்ம தவம் தியானத்தை யூஸ் பண்றோம். பட் தியானம்ங்கிறதுக்கு பேரு